ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் வந்த சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். சௌந்தர்யா ஸ்கூல் ஹாஸ்டல் அப்ரூவல் விஷயமா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பார்த்து வர சொல்லி கண்ணம்மாட்டையும் பாரதிட்டையும் சௌந்தர்யா சொல்கிறாங்க. அப்பா இதுக்கு சம்மதிக்க மாட்டாரு அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. கண்ணம்மா அப்பாவை கூப்பிட்டு சௌந்தர்யா பேசுகிறாங்க. கண்ணம்மா பாதுகாப்பாக போயிட்டு வந்தால் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. பாரதியும் கூட தான் போகிறான் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. கண்ணம்மாவோட அப்பா சரின்னு சொல்லிடுறாரு. ஆனால் பாரதி கண்ணம்மா கூட சேர்ந்து நாளாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. கண்ணம்மாவே சரின்னு சொல்லிட்டா நீ எதுக்காகடா பிகு பண்ற அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. செல்வம் இப்போ பாரதியை கூப்பிட்டு பேசி கன்வின்ஸ் பண்றாரு. உங்க 2 பேர் கூட வேணா நான் என்னோட பொண்ணை மது அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாரதியுமே இப்போ சம்மதம் சொல்லிடுறாரு. கண்ணம்மாட்ட சௌந்தர்யா சொல்றாங்க, உனக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்றாங்க. மது பாரதி 2 பேருமே இப்போ கிளம்பி ரெடி ஆயிடுறாங்க. கண்ணம்மாவுமே வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. மது மனசுல நினைக்கிறாங்க, கண்ணம்மாவும் பாரதியும் தனியா போனா நல்லா இருக்கும், நம்ம கலந்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. மது இப்போ கண்ணம்மாவை கூப்பிட்டு தனியா பேசுறாங்க. ரொம்ப வயிறு வலிக்குதுடி, நீங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா மதுட்ட நீங்க 2 பேரும் இப்ப என்ன தனியா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுமா, அதனால என்னால போக முடியலன்னு கண்ணம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு மது சொல்றாங்க. உடம்பு சரியில்லைன்னா அவ்வளவு தூரம் நீ போக வேணாம் மது அப்படின்னு சொல்லிடுறாங்க சௌந்தர்யா. மது துணைக்கு தானே போறதா இருந்துச்சு, பரவாயில்ல, பாரதி கண்ணம்மா 2 பேரும் போய் வேலையை முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிடுறாங்க. சௌந்தர்யாவோட அண்ணி இப்போ பாரதி கண்ணம்மாவும் தனியா கிளம்பி போறாங்களே, எதுவும் தப்பு தண்டா நடந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. பாரதி கண்ணம்மா 2 பேரும் இப்போ கார்ல ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சௌந்தர்யா பாரதிக்கு கால் பண்றாங்க. பாரதி இப்போ போன் அட்டன் பண்றாரு. போன் ஸ்பீக்கர்ல இருக்குது. எப்போதுமே நீ இப்படிதான் இருப்பியா பாரதி அப்படின்னு கேக்குறாங்க சௌந்தர்யா. என்னமா சொல்றீங்க, எனக்கு புரியல அப்படின்னு பாரதி சொல்றாரு. நீ போட்டுக்கிறதுக்காக எடுத்து வச்ச இன்னர்ஸை வீட்டில் அப்படியே வச்சுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. ஜட்டி பனியன் போடாம சின்ன வயசுல திருவியே அதே மாதிரி அங்கேயே திரிஞ்சிட்டு இருக்க போறியா அப்படின்னு கேக்குறாங்க சௌந்தர்யா. கண்ணம்மா அதை கேட்டதும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் எடுத்து வச்சிட்டேமா அப்படின்னு சொல்றாரு பாரதி. நான் எடுத்து வச்ச இன்னர்ஸ் இங்கே தாண்டா இருக்கு அப்படின்னு சௌந்தர்யா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க. நீங்க எடுத்து வச்சதே எனக்கு தெரியாதுமா, நான் ஆல்ரெடி பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேமா அப்படின்னு சொல்றாரு பாரதி. ஃபேஸ் வாஷ் கூட எடுத்து வைக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. முகம் கழுவாம அழுக்கா இருந்துட்டு இருக்க போறியா அப்படின்னு கேக்குறாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, முக்கியமான ஆபீசரை பார்க்க போறப்ப டீசெண்டா போக வேணாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போனை வைங்க அப்படின்னு பாரதி சொல்றாரு. எதுக்குடா இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற, உங்க அம்மா எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. மானத்தை வாங்காதீங்கம்மா, போனை வைங்கம்மா அப்படின்னு பாரதி போனை கட் பண்ணி விட்டுறாரு. சௌந்தர்யா யோசிக்கிறாங்க, வழக்கமா பாரதி அசடு தானே வலிவா, இன்னைக்கு என்ன இவ்வளவு கோபப்படுறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்ணம்மா பாரதியை பார்த்து சிரிச்சுட்டே வராங்க. போனை போட்டு என்ன பஞ்சர் பண்ணிட்டாங்களே அம்மா அப்படின்னு நினைக்கிறாரு பாரதி. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.